ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ப்ளே ஸ்டேஷனில் உள்ள கேம்ஸை எப்படி ஆண்ட்ராய்ட் மொபைலில் விளாட்லாம்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிஎஸ்பி கேம் கோல்டு இல்லைன்னா இதோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். எமுலேட்டர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதோட இன்னொரு வெர்ஷனை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூசி ப்ரௌசர் போய் PBSSPB கேம்ஸ் அப்படின்னு அடிங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் த எம்பரர்ஸ் மீ அந்த இதுக்குள்ளே போங்க. இந்த வெப்சைட்குள்ளே இதில் ரோம் ISOS அண்ட் கேம்ஸ் இந்த இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேமோட முதல் லெட்டர்ஸை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்மாக் டவுன் இந்த கேமை உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன். இந்த கேம்ஸ் இருக்குது, கேம்ஸோட ஒவ்வொரு நேமும் இருக்கும். உள்ளே போய் டவுன்லோட் போட்டு எத்தனை MP டீட்டெயில்ஸ் காட்டும். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வெளியே இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, செட் ஆர்ச்சிவர். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செட் ஆர்ச்சிவர் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை போய் இதுக்குள்ளே போய் பாருங்கள். நான் யூசி டவுன்லோடில் ப்ரோனோட்டுங்கிற ஒரு கார் ரேஸ் கேமை ஏற்றிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இது யூசி டவுன்லோட் ப்ரோனோட் லெஜண்ட் கிரேட் ஹிட்ஸ். இந்த இப்படி இதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க கேம். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் டு ஆர்ச்சிவர் நேம் இதை கொடுத்து நீங்கள் இந்த ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இதில் எல்லா ஃபைலையும் பாருங்கள். இதில் ஒரு ரேர்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி திரும்பி எக்ஸ்ட்ராக்ட் டு ஆர்ச்சிவர் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் டு ஆர்ச்சிவர் நேம் இது கொடுங்க. GGL அந்த பேர் போட்டு ISO கடைசி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு தேவையில்லை. இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா GGL ISO அப்படின்னு போட்டு இந்த சிம்பிளாக வந்திருக்கும். நீங்கள் இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி உங்கள் மொபைலில் PSPன்னு ஒரு ஃபோல்ட்ரு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த PSPங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இந்த கேம்ஸில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் தான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வெளியே நீங்கள் அந்த PSP அந்த ஆப்பில் போய்
உங்கள் கேமு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோல்டர் மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்படி ஸ்மாக் டவுன், இப்படி ப்ரோனட் இந்த கேமை காட்டலை. அதனால் இது ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.